ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டா நம்ம வந்துருவோம். ஆமா, இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவீங்க. ஆனா அப்பப்போ லீவ் வேற விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோவப்படுவீங்க. கோவப்படுறது நல்லாவே புரியுது. என்னம்மா செய்றது, வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்துடுறாங்களா, கெஸ்ட்டை பார்க்குறதுக்கே கரெக்ட்டா இருக்கு. என்னதான் இருந்தாலும் வந்தவங்கள வந்து வாழ வைக்கிற வீடு அப்படிங்கிற மாரி விருந்தினர்கள வந்து உபசரிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதனால என்னால 2 நாள் வீடியோ போடல. சாரி, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். வர வர கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்களே, என்னாச்சு? என்ன ஒரு வேளை பிடிக்காம போயிடுச்சா? நெறைய கமெண்ட் வரும். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கு குறையிற மாரியே ஒரு ஃபீல் ஆகுதுப்பா. ஸோ கமெண்ட்ல வாங்க பழகலாம், பேசலாம். சரிங்களா? இப்போ வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம. ஓகேவா? இன்னைக்கு என்ன டாபிக்கோட வந்திருக்கேன் தெரியுமா? பணம் என்னால சேமிக்கவே முடியலப்பா. நானும் எவ்வளவோ முட்டி முழங்கி குட்டிக்கரணம் அடிக்கிறேன். ஆனா என்னால சேமிக்கவே முடியலக்கா. நான் எவ்வளோ கஞ்சத்தனம் பண்ணுனாலும் சரி, என் கையில வந்து காசே நிக்க மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான்ப்பா புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நடுவுல கொஸ்டின் கேட்குறீங்களா? நம்ம என்ன சொன்னோங்கிறத எனக்கே மறந்து போயிரும் போல. அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ அதனால பார்த்துட்டு எனக்காக கொஸ்டின் கேளுங்க. ஓகேவா? என்ன பண்ணாலும் என்னால சேமிக்கவே முடியலப்பா. நானும் எப்படிலாமோ சிக்கனமா இருந்து சேவ்ஸ் பண்றேன். ஏன் கஞ்ச பிசுனாரின்னே பேர் வாங்கிட்டேன். ஆனாலும் கூட என்னால சேவ் பண்ண முடியல. மாச கடைசில பர்ஸும் நானும் மட்டும் தான் இருக்கிறோம். ஆனா, காசும் நானும் ரொம்ப தூரமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சிக்கனமா இருந்து ஆனா சேவிங்ஸும் பண்ணணும். சூப்பராவும் வாழணும். நான் அத மட்டும் தான் பத்தி சொல்லப் போறேன். இத வந்து சிம்பிள் ட்ரிக் தாங்க. இந்த ஒரு ட்ரிக்ல இருந்தே நீங்க வந்து தூரமா இருந்தாலே போதும். கண்டிப்பா நீங்க வந்து செலவு இல்லாம சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம். நிம்மதியாவும் இருக்கலாம். மாசம் பொறந்தோனே சில பேர் நல்லா சாப்பிடுவோம். ஆனா, மாச கடைசில பழைய கஞ்சி தான் குடிப்போம். ஆனா, கஞ்சி கூட நல்லது தான், நான் இல்லன்னு சொல்லல. இல்ல அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பட் கூழோ, கஞ்சியோ கடை இல்லாம குடிச்சா போதும்பா. ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? கையில சாப்பிடுறத கரைச்சுனாலும் குடி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா, எடுத்து சாப்பிடுறத கரைச்சு குடி அப்படிம்பாங்க. சோறா எடுத்து சாப்பிட முடியாட்டாலும், அத வந்து கரைச்சு கூழாவாவது குடி அப்படிம்பாங்க. அதுதான் இதோட அர்த்தம். கடன் வாங்கி பிரியாணி சாப்பிடுறத விட, நம்ம கடன் இல்லாம என்ன பண்ணிரலாம்? கஞ்சியே குடிச்சிரலாம். அதுக்கு என்னக்கா பண்ணணும்? ஏற்கனவே நாங்க நெறைய குழப்பத்துல இருக்கோம். நீங்க இன்னும் கூட கொஞ்சம் குழப்பாதீங்கக்கா. ஒழுங்கா வீடியோக்குள்ள வாங்கக்கா அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது. இப்ப வீடியோக்குள்ள போயிரலாமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வட்டிக்கு கடன் வாங்காய் பொருள வாங்காதீங்க. நெறைய பேர் பண்ற பெரிய பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மெயின் டார்கெட் என்ன பார்த்தீங்களா? சிட்டில இருக்கவங்களோ, இல்ல வில்லேஜ்ல இருக்கவங்களோ 2 பேருமே வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. நீங்க கேட்கலாம், வில்லேஜ்ல மட்டும் தானப்பா வட்டிலாம் விடுறாங்க, சிட்டிலலாம் கிடையாதுன்னு நினைப்பீங்க. சிட்டில வந்து ஸ்மார்ட்டா வந்து நம்மட்ட வந்து கடன் வாங்கி வட்டியில உள்ள வைப்பாங்க. என்ன தெரியுமா? ஸ்மார்ட் கார்டு இல்லங்க, கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுங்கிறதே எப்பா 100 தடவ கால் வரும். எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10 தடவ கால் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் புடிச்சு சத்தம் போட்டு விட்டுட்டேன். எனக்கு தான் வேணாம் வேணான்னு சொல்றேன். சும்மா வேணும் வேணுமான்னு கேட்டே இருக்கீங்க. அப்பன்னா சும்மா வேணா தந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்ப கொஞ்ச நாளா கால் வராம இருக்கு. ஸோ இதே வில்லேஜ்ல இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வட்டிக்கு கடன் வாங்கி அவங்களும் கஷ்டப்படுவாங்க. வட்டிக்கு எப்படி கடன் வாங்குறது தெரியுமா? அவன் பாட்டு அவன் வேலைய பார்த்துட்டு இருப்பான். ஒரு கடைக்காரன் இருக்கான்னா, ஒரு மளிகை கடை வச்சிருக்கான்னா, ஏதாவது ஜாமான் வாங்க வர மாரியே வருவான். வட்டிக்கு விடுறவன் வந்துட்டு, "என்னப்பா பொருள்லாம் கம்மியா இருக்கு. நான் வட்டிக்கு தான் விடுறேன். உனக்கு வேணுனா சொல்லேன். ஒரு 5 பைசா வட்டியில ஈஸியாவே முடிச்சிடலாமா?" அப்படிம்பான். 5 பைசா, 10 பைசாங்கிறது அவனுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம மண்டலாம் அதில உருளுங்கிற அறிவே இல்லாம அவன் கேட்பான். நமக்கு வந்து எவ்வளவு காசு தந்தாடா போதும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கும்போது, சரி ஓகே நம்ம ஒண்ணா ரெடி பண்ணி வாங்கிடலாமே அப்படின்னு நமக்கு தோணும். நம்மளோட கடைய வந்து இம்ப்ரூவ் பண்ணிருவோம். இம்ப்ரூவ் பண்ணா நமக்கு வந்து இதில வந்து நிறைய லாபம் வரும்னு சொல்லுவோம். ஆனா அது வந்து டோட்டல் வேஸ்ட்டுங்க. ஏன்னா, நம்ம வட்டிக்கு வாங்கி நம்ம அத செய்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இதே தான் ப்ராசஸ், அதாவது சேம் ப்ராசஸ் தான் நம்ம வந்து கிரெடிட் கார்டு காரணம். நீங்க வந்து சூப்பரா வந்து வட்டிக்கு எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ, அதனால நாங்க வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். நீங்க வந்து ஈஸியா வந்து முடிச்சிடலாம். நீங்க இவ்ளோ கட்டினா மட்டும் தான் போதும் அப்படிம்பான். நமக்கு உடனே மண்டையில வந்து ஒரு மூலையில ஒரு பெல் அடிக்கும். என்ன? ஆஹா! நமக்கு தர்றான்டா, நம்ம வாங்கிரலாம்டா, நம்மளும் முன்னேறிடலாம்டா. ஒருவேளை பிள்ளைங்க டிவி கேட்குறாங்க, நம்ம அத வாங்கிருவோமா? இல்ல இத வாங்கிருவோமா? இல்ல கார வாங்கிருவோமா? ஃப்ளைட்ட வாங்கிருவோமான்னு யோசிப்போம். அப்படிலாம் யோசிக்காதீங்க. இதே கஷ்டப்பட்டவங்களா இருந்தா, சரி நம்ம பிள்ளைங்க வந்து படிப்புக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வாங்குவோம். ஸோ வாங்காதீங்க. வாங்காம எப்படி நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வரும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது இப்போ இஎம்ஐல ஏதாவது வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஃப்ரிட்ஜே எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க. அந்த ஃப்ரிட்ஜை எடுத்து அடைக்கிறதுக்குள்ள 100 கால் வரும். என்னன்னா நீங்க வந்து அழகா கெட்டிட்டீங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து லோன் தரோம். நீங்க வாங்கிக்கங்கம்மா. நீங்க வாங்கினா மட்டும் போதும் அப்படிம்பாங்க. நீங்க அந்த அழகான பேச்சில மயங்கி விழுந்தீங்கன்னா, திருப்பி எந்திரிக்கவே முடியாது. அவன் காலு கீழேயே நம்ம விட்டுருவான். ஏன் இதுல இருந்துலாம் நான் பட்டிருக்கேன்னு சொல்லலாம். அதாவது ஃபோன் கால் வரும். நான் வந்து பேசியிருக்கிறேன். அவங்க பேசுறத நான் வந்து நல்லாவே கவனிச்சிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் அதுக்குள்ள உழல. இனிமேலும் நான் உழக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இதிலேருந்து நீங்க மாறலாம். நீங்க வந்து ஃபினான்ஷியலா க்ரோ ஆகவே முடியாது. கண்டிப்பா. ஏன்னா, இத வந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த வட்டியிலேருந்து வெளியில வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. நீங்களா நெனச்சா கூட அதுலேருந்து வெளியில வர முடியாது. ஏன்னா, வட்டிக்குள்ள போனோம்னா, போனது போனது தான். எவ்வளோதான் நம்மள வந்து க்ரோ பண்ணணும், நம்ம சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிக்கனமா இருந்தாலும் சரி, மாசம் மாசம் வட்டி கட்டியே நம்ம வந்து வீணா போயிருவோம். அப்படி இல்லையா, இந்த நகைக்கெல்லாம் வைப்போமே, அதுக்கு வட்டி கட்டியே வீணா இல்ல. சொத்த ஃபுல்லா அவங்களுக்கு எழுதி வச்ச மாரி ஆயிரும். ஸோ, இது இன்னொன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வட்டிக்கு வாங்கினவன் அழிஞ்சே போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் இது வந்து ரொம்ப அனுபவம். எங்களோட
சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து வட்டிக்கு வாங்கி வாங்கி ஆடம்பர செலவுலாம் பண்ணுவாங்க. கடைசி ஆடம்பர செலவே அவங்களுக்கு வந்து அழியிற மாரி ஆயிப்போச்சு. ஓவரா ஆடம்பர செலவு. அவ்வளவுமே அவங்க வந்து சொந்த காசுல வந்து செய்யல. சொல்லுவாங்கல்ல, சொந்த காசுல சூனியம் வைக்காம அடுத்த காசுல போய் சூனியம் வச்சுக்கிட்டான். அந்த மாதிரி ஆடம்பரத்துக்கு வட்டிக்கு வாங்கி வாங்கி அது வட்டி குட்டி போட்டு மீட்டர் வட்டி, கந்து வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டின்னு சொல்லி பாவம் அவங்கள வந்து வம்பாக்கி இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வாங்கின வட்டியால் அவங்க குழந்தைங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு பொண்ணு அதை எப்படி கட்டி கொடுக்கன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த லேடி வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணலாம்ப்பா, அவ்வளோதான் நம்மளால் முடியும். ஆனால் அவங்க வந்து வட்டியிலேருந்து எந்திக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதில் அந்த அண்ணன் வந்து 2 வாட்டி சூசைடு வரை அட்டம் பண்ணி பார்த்தாங்க. என்ன சொல்கிறது, அவங்க வந்து சூசைடு அட்டன் பண்ண நேரத்துக்கு வேலைக்கு போயிருந்தா கூட நிம்மதியாக நேரத்தில் அவங்க வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க போல். ஆனால் அவங்க அதை கூட பார்க்கவே இல்லை. கடன் வாங்கி ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா அதே மாதிரி முட்டத்தனம் வேறு எதுவுமே இல்லைப்பா. உண்மை அதுதான் தெரியுமா. கடன் வாங்கிட்டோம், கடன் வாங்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், இது இப்படி முட்டும் போது நம்ம எந்திரிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு கேனத்தனமான முட்டாத்தனமான கதை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா கடன் வாங்குறது பெருசு இல்லை, அது கொடுக்குறதுக்குள்ளே நம்ம மொழிலாம் பிதுங்கி போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் கடனே வாங்காமல் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். வேறு லெவலில் வாழலாம். ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருக்கலாம்ப்பா, சந்தோஷமாக இருக்கலாம். கொஞ்சமாக கிடைச்சாலும் அதில் ஒரு சந்தோஷம் வரும். இப்போ 10,000 தான் சம்பளம், அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட, இப்போ 10,000 நம்மளை சம்பளம், இதுக்குள்ளே நம்மளால் எப்படி வந்து இந்த குடும்பத்தை ஓட்ட முடியும், நம்மளால இது முடியும் கண்டிப்பாக. நமக்கு கீழே இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் கண்டிப்பாக. உதாரணத்துக்கு எப்படி தெரியுமா, சில பேர் வந்து சொல்லுவாங்க, உனக்கு உடம்பு சரியில்லாமலே வருது, ஒழுங்காக தின்னு ஒன்று ஒழுங்காக இருந்ததுன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுலாம் நல்லா இருப்பல அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்லுவாங்க, இங்கே பாரு நல்லா சாப்பிடுங்கிறீங்க, இதே ரோட்டில் போகிறவங்கள பற்றியா, அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணாது, அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நோயாக வருதுன்னு சொல்லிட்டா ஒருத்தி. அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இப்படிலாம் நீ சொல்கிற அப்படின்றதுக்கு அவ சொன்னேன், எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நிம்மதியாக இருக்கிறோமாங்கிறதா முக்கியம். எனக்கு வந்து நிம்மதி இல்லை, அதனால் நான் கஷ்டப்படுறேன். அவனுக்கு வந்து நிம்மதி இருக்குது, அதனால் அவன் சந்தோஷப்படுறான் அப்படிம்பாங்க. உண்மை அதுதாங்க. நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு மெயின் காரணம் என்னது, கடன் வாங்கி கஷ்டப்படுறது மட்டும்தான். இந்த கடனே இல்லாட்ட நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். உண்மையாக பொய்யா நீங்களே கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கடன் வாங்கி 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 கூமுட்டையாக ஆகிறதுக்கு பதிலாக கடன் வாங்காமல் நல்ல முட்டையாக இருந்துட்டு போயிடலாமே. ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்பட்டு கடன் வாங்காமல் சம்பாத்தியத்தை கூட்டுங்க. வேறு வழியே கிடையாது. நான் ஆடம்பரமாக வாழணும்ப்பா, சந்தோஷமாக வாழணுமா நினைக்கிறவங்க சம்பாத்தியத்தை கூட்டுங்க. 20 மணி நேரம் வேலை பாருங்கள், வேறு வழி. நீ ஆடம்பரமாக இருக்குன்னா நீ தான்ப்பா உழைக்கணும். இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருங்க. இல்லையா, சில பேர் ஸ்மார்ட்டாக வந்து யோசிப்பாங்க. ஸ்மார்ட்டானா அதாவது படித்தவங்களை சொல்கிறேன். சில பேர் படிக்காதவங்களுமே ஸ்மார்ட்டாக அழகாக யோசித்து எங்கே வந்து நம்ம வந்து வருமானத்தை வந்து அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதை ஃபஸ்ட்டு எப்படி என்னன்னு யோசிங்க. உங்களால் முடியும். நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் உட்காந்து யோசிங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட கேளுங்க, நான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, கடன் வாங்காமல் நம்ம வந்து எப்படி எந்திக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் உங்களுடைய சர்க்கிளில் வந்து பேசணும். அதை விட்டுட்டு எந்நேரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து கடன் வாங்கிட்டு தான் இருப்போம். ஆடம்பரமாக அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எந்த பொருளுமே வாங்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ டிவிலாம் வாங்கிட்டாச்சே, உன்ன மாதிரியே எனக்கும் டிவி வாங்கணும், என் பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கப்பா அப்படின்னு நினைப்போம். ஓகே ஃபைன், பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களா, நீ சம்பாதிச்சு சேர்த்து வை. மாதம் 1000 ரூபாய் எடுத்து வை, இஎம்ஐ எதுவும் வாங்காத, சேர்த்து வை. ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வாங்கலாம். இல்லையா இப்போ தீபாவளி வருதா, தீபாவளி நேரத்தில் அதிகமாக செலவு பண்ணாமல் ட்ரெஸ்ஸு கம்மியாக எடுத்துகிட்டு டிவிக்கு அந்த காசை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது லைஃப் வருதோ அதை நீங்கள் கடன் வாங்காமல் எப்படி நம்ம குழந்தைங்களை வந்து சந்தோஷப்படுத்தலாம், நம்ம வீட்டில் இருக்கவங்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் நீங்கள் யோசிச்சா மட்டும் போதும். கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிங்க, கண்ண மூடி உட்காந்து யோசிங்க. சில பேருக்கு பாத்ரூமில் உட்காந்தா யோசனை வருமா, சில பேர் பஸ்ஸில் போகும்போது யோசிப்பாங்களா, சில பேர் தனியாக இருக்கும்போது யோசிப்பாங்க. உங்களுக்கு எப்போ யோசனை வருதோ அப்போ உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம அடுத்தவனுக்காக வாழ்கிறோமா நமக்காக வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து யோசிச்சாலே கடனே வாங்கக்கூடாதா சாமி அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் நமக்கே வந்துடும். இது நம்மளை மட்டும் இல்லைப்பா, உண்மையான விஷயம் இது. நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து நம்மளை வந்து வளர விடாது. நம்மளும் ஃபினான்ஷியலாக நம்ம க்ரோ ஆக மாட்டோம். கண்டிப்பாக கீழே போய்கிட்டே இருப்போம். ஏன்னா வட்டிக்கு வாங்குற மாதிரி ஒரு கொடுமை கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம பிள்ளைங்களும் அதில் வந்து கஷ்டப்படுவாங்க. கடனில் மூழ்கி நிகழ்காலமும் போய் எதிர்காலமும் வீணாயிரும். அதுக்கு பதிலாக நீங்கள் கடனே வாங்காமல் இருக்கிறத வச்சு சம்பாத்தியத்தில் சேவிங்ஸும் பண்ணிக்கிட்டு செலவும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் அதுதான்ப்பா. நான் என்னென்னா, நீ இப்போ 15,000 சம்பளம் வாங்குறியா, நான் சொன்னதான் ஃபஸ்ட்டில் இருந்தேன் 50 30 20 20% நீ எடுத்து வையே, 50% உன்னோட சேலரியில் உன்னோட வீட்டு தேவையை நிறைவேற்றி 30% நீ வந்து சேவிங்ஸ் பண்ணு. இப்படி நீ சேவிங்ஸ் பண்ணி எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணனா உன்னோட லைஃப் வந்து வேறு லெவலில் மாறும். எதிர்காலமே இல்லை, நான் நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ உள்ளது மட்டும்தான் நான் யோசிப்பேன்னு நினச்சேன்னா நம்மள மாதிரி ஒரு வடிகட்டின முட்டாள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஸோ அதனால் எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கடன் வாங்குறதை பற்றி நினைக்காதீங்கப்பா. கடன் வாங்கி தான் நம்ம வந்து வாழணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து வாழவே முடியாது, கஷ்டம் மட்டும் தான் படுவோம். சீக்கிரமாக கடனை முடிச்சுட்டு இனிமேல் வாங்காதீங்க. இவ்வளோ நேரமாக கடன் வாங்கிட்டீங்க, சரி ஓகே, இனிமேல் அதை என்ன பண்ணணுங்கிறத நான் பற்றி சொல்கிறேன். சீக்கிரமாக கடனை முடிச்சிடுங்க, இனிமேல் வாங்காதீங்க. ஏன்னா கடனால் அழிஞ்ச குடும்பம் நிறைய இருக்குது. கடன்காரன் வந்து காலை சுற்றின பாம்பு மாதிரி திரும்ப வருவான். எப்பா நீனா கடனை முடிச்சிட்டல, உனக்குன்னா வேறு வட்டி தரட்டா, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி தரட்டா, அது ரொம்ப கம்மி தான்ப்பா, நீ இந்த வருஷம் கட்ட வேண்டாம், நீ 2 வருஷம் டைம் எடுத்துக்க, பொறுமையாக கெட்ட அப்படிமா. ஏன் தெரியுமா, அவனுக்கு அந்த காசு வேணும்.
நீ குடுக்குற வட்டி அவனுக்கு வந்து சம்பளம். அவ்வளோதான். நீ எவ்வளோக்கு எவ்வளோ வட்டி கட்டுறியோ, இப்போ 1 வருஷத்துக்குள்ள அடைச்சிடலாம், 2 வருஷத்துக்குள்ள அடைச்சிடலாம்னா 2 வருஷத்துக்கு நீ வந்து அவனுக்கு அடிமையாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த அடிமைத்தனத்த வந்து நம்ம அடுத்தவன்கிட்ட போய் நம்ம கிடக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இதே இது உங்க புருஷனுக்கோ, உங்க பொண்டாட்டிக்கோ நீங்க அடிமையா இருந்தீங்கன்னா, அது வந்து லைஃபே சந்தோஷமா இருக்கும். அடுத்தவன்ட்ட போய் அடிமையா இருந்து நமக்கு நிம்மதி இல்லாம வாழணுங்கிற அவசியம் இருக்கா? 1 மாசம் கேட்டாலும் அவன் மானங்கெட்ட கேள்வி கேட்பான், நாக்க புடுங்குற மாரி கேள்வி கேட்பான், வீட்டு முன்னாடி வந்து கேள்வி கேட்பான். நீ அப்படிலாம் கேள்வி கேட்டு நம்ம கேவலப்படுறத விட நம்ம கடனே வாங்காம, இல்லண்ணே எனக்கு வேண்டாண்ணே, இருக்கிறது போதும்ண்ணா அப்படின்னு சொல்லிருங்க. அவனா தூர போயிருவான். அதே மாரி கிரெடிட் கார்ட்லேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா, அது வந்து ஒண்ணு பிளாக்ல போடுங்க. இல்லையா கம்பெனிக்கு கால் பண்ணி சத்தம் போடுங்க. இல்லையா நீங்களே திட்டி விட்டுருங்க. ஏம்மா கிரெடிட் கார்டா எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன்ல, எத்தனை வாட்டி தான் கால் பண்ணிட்டே இருப்பீங்க. இல்லையா நீங்களே கட்டிக்குவீங்களான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டீங்கன்னா, அவங்க திருப்பி உங்ககிட்ட கால் பண்ணவே மாட்டாங்க. நான்லாம் அந்த மாரி தான் கிளியா கிழிச்சு விட்டேனே சொல்லலாம். ஏன்னா சும்மா சும்மா தொணன்னு பண்ணிக்கிட்டே இருந்ததில்ல. கடைசியில எனக்கு ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, பேசாட்டி நம்ம ஒரு 50,000 வாங்கிட்டா என்ன அப்படிங்கிற அளவுக்கு என் மைண்ட் மானங்கெட்டு போய் அலைஞ்சிருச்சு. ஐயய்யோ! அதுக்கப்புறம் என் புருஷர் தான் சொன்னாரு, "ஏய் அப்படிலாம் வாங்கிறாதடி, வாங்கிட்டேன்னா நீ தாண்டி கஷ்டப்படணும் பார்த்துக்கோ" அப்படின்னாங்க. அப்புறம் தான் ஆமா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட் எரிஞ்சதை ஆஃப் பண்ணிட்டேன். டிங்கின்னு எனக்கு மணி அடிச்சது மண்டையில. வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் கட்டுப்பாடோட இருங்க. நம்ம வந்து கட்டுப்பாடோட இருக்க விட மாட்டானுங்க. எப்படியாவது நம்மள வந்து வாங்க வைப்பானுங்க. நீங்களா கட்டுப்பாடோட இருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும். இதில் நிம்மதி ஜாஸ்தி. ஏன்னா எவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம். நோ கடன், நோ அடிமை. அவ்வளோதான். இதில் சிம்பிள் டாப்பிக்கே அதான். நோ கடன், நோ அடிமை. எவனுக்கு நம்ம அடிமையாக இருக்க வேண்டாம். நம்ம வந்து கடன்லேயே இருக்க வேண்டாம். சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம ஃபேமிலி கூட இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சா ஃபினான்ஷியலாக க்ரோத் பண்ணுங்கள். அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ரோ ஆகுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இல்லாத வச்சு கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு டாபிக் இதுதான்ப்பா. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா. இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? டாட்டாம்மா, பாய்ம்மா.